Hi everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் appetizer crispy lamb ரெசிபி பார்க்க போகிறோம். crispy lamb வந்து lamb வந்து நல்லா சின்னதாக வெட்டிட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சீசன் பண்ணணும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். crispy lamb பண்ணுறதுக்கு lamb எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் வேணும். அப்புறமா மிக்ஸ்ட் பெப்பர்ஸ், எல்லா கலர்ட் கேப்சிகம்ஸ், அப்புறம் ஒரு வெங்காயம், அப்புறம் க்ரீன் சில்லி அண்ட் ரெட் சில்லி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், இது பூண்டு, இஞ்சி, முட்டை, சோயா சாஸ், கெச்சப், இவ்வளோதான் வேணும். இப்போ இந்த கறி வந்து நம்ம கறி கடையிலே வந்து அந்த மாதிரி நீளமாக வெட்டி தர சொல்லி வாங்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மீட் வாங்கிட்டு வந்து நம்மளே கூட வெட்டிக்கலாம். எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துடணும். கொழுப்பு இருந்தாக்கா வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்காது அந்த டேஸ்ட்டு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அந்த எல்லாத்தையும் நம்ம ஃபேட்டெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மட்டன் பீசஸ்லாம் வெட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு இந்த சோய் சாஸ், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இங்கே முட்டை வச்சுருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், ஒரு முட்டை அது, பட் இதில் பாதி மட்டும் போடுறேன். இப்போ இதில் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணும், அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ட்ரையாக பவுடரியாக இருக்க வேண்டாம். இப்படி இந்த மாதிரி ஓரளவுக்கு வெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் வந்து கிறிஸ்பியாக வரும். மீடியம் ஹீட்டில் இல்லைனா லோ ஹீட்டில் இருந்ததுனாக்க கறி வந்து மட்டன் வந்து ரொம்ப டஃப் ஆகிடும், உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றா போடலாம். அப்போ தான் தனித்தனியாக வரும். இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணனால 3 to 4 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நீங்கள் ஒன்று எடுத்து கடிச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா எடுத்துடலாம். எனக்கு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆச்சு. யூஸ்வலாக மட்டன் வந்து ரொம்ப நேரம் நம்ம குக்கரில் வச்சு குக் பண்ணுவோம். இது வந்து அப்படி இல்லை. ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம், ஹை ஹீட்டில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த பீசஸ் எல்லாமே வந்து தின்னாக இருக்குது, நீளமாக தின்னாக இருக்குது. அதனால் வந்து இது டக்குன்னு எல்லா சைட்ஸும் ஈவனாக கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் வந்து கொழுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொழுப்பு இருந்தாக்கா அதை வந்து டீப் ஃப்ரை ஆன கொழுப்பு வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதனால் அந்த கறியில் இருக்கிற எல்லா கொழுப்பையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளே பண்ணிடலாம். இப்போ இந்த lamb பீசஸ்லாம் குக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றுறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பூண்டு இஞ்சியும் கொஞ்சம் வதங்கட்டும். இதே டைமில் இந்த பச்சை மிளகாவையும் ரெட் சில்லிஸையும் போடுறேன். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பொடி அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் இதே மாதிரி இந்த கலர்ட் பெப்பர்ஸையும் கொஞ்சம் போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் போடுறேன். ஃப்ரெஷ் சில்லிஸ் போடல அப்படின்னாக்கா நீங்கள் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு. க்ரன்ச்சியாக இருக்கட்டும் பெப்பர்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போது இந்த கறியை போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற mutton pieces.
மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே கம்பைன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா நீங்கள் மேலே போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பி lamb ரெடி. சூப்பர் டெம்ப்டிங்கான கிறிஸ்பி lamb ரெடி. இதை உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நான் எப்படி சாப்பிடுவேன்னா, கொஞ்சம் சில்லி, அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் மட்டன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.